அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை இது நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் யாருக்கு என்னென்ன நிலைகளில் இல்லை என்னென்ன துறைகளில் நான் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சார் எனக்கு மேசராசி ஏஎல்பி போகுது, மேஷ லக்கணம் போகுது சார், நான் எந்த துறையில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் தயவு செய்து எல்லாருமே என்ன பண்ணுவோம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சார் எனக்கு ரிஷப லக்கணம் ஏஎல்பி போகுது சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபார்மசி நல்லாவே இருக்கும். எப்படி ஃபார்மசி சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் மிதுன லக்கணம் போகுது சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயம். எப்படி ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குமா, ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்கும். அடுத்து கடக லக்கணம் உணவு உற்பத்தி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அக்ரி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் இருக்கு பாருங்கள், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் 12 லக்கணம் இருக்குது. 12 ஏழ்பி லக்கணம் போகும்போது உங்கள் ஏழ்பி என்ன போகுதோ அதுக்கு தகுந்தாற்போல் அதுக்கு தகுந்தாற்போல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பண முதலீடுகளை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை இது நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் யாருக்கு என்னென்ன நிலைகளில் இல்லை என்னென்ன துறைகளில் நான் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஏஎல்பி இலக்கணத்து 10 வருஷம் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குங்க அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாக ஒரு வீடியோவோ விளக்கமான ஒரு வீடியோ பதிவு பண்ணுவோம். இப்போ உதாரணத்திற்கு முதல்ல சார் எனக்கு மேசராசி ஏஎல்பி போகுது, மேஷ லக்கணம் போகுது சார், நான் எந்த துறையில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் தயவு செய்து எல்லாருமே என்ன பண்ணுவோம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை செக்டர்னு சொல்லி பிரிப்போம், ஆயில் செக்டரு, ஐடி சம்மந்தப்பட்டது, பேங்கிங் சம்மந்தப்பட்ட இப்படி இருக்கும்ல, அதில் ஆயில் அண்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட செக்டர்னு சொல்லுவோம். அந்த கேஸில் அந்த சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நீங்கள் உங்களுடைய முதலீடுகளை செய்யுங்க, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சார் இது ஒரு பொதுவான பலன் தான் சார். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சப்போஸ் மேஷ லக்கணத்துக்கு சனி பகவான் நல்லா இருந்துச்சுன்னா, இன்னும் ஆயில் அண்ட் கேஸில் சம்பவம் நல்லாயிருக்கும். ஆயில் அண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி பகவான் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக அது லாபத்தை கொடுக்குமான்னு கொடுக்காது. அதை நீங்கள் கவனமாக பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது. சார் எனக்கு ரிஷப லக்கணம் ஏஎல்பி போகுது சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபார்மசி நல்லாவே இருக்கும். எப்படி ஃபார்மசி சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் பார்மா சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயம், மருந்து சம்மந்தப்பட்டது, மாத்திரை சம்மந்தப்பட்ட தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாவே இருக்குமா? நல்லாயிருக்கும். இல்லை சார் நான் பேங்கிங் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், சூப்பர். ரிஷப லக்கணம் போகும்போது பேங்கிங் செக்டர் நல்லாவே இருக்கும். நான் இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்தந்த பேங்க் இப்போ ஐசிஐசி பேங்குன்னு இருக்கும், ஆக்சிஸ் பேங்குன்னு இருக்கும், ஒவ்வொரு இந்தியன் பேங்குன்னு இருக்கும், ஒவ்வொரு எஸ்பிஐ பேங்குன்னு இருக்கும், ஒவ்வொரு பேங்க்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம். சார் எனக்கு இப்போ மிதுன லக்கணம் போகுது சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயம். எப்படி ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குமா? ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்கும். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, இது ரொம்ப நல்லாயிருக்கும், அதில் பண்ணுங்கள். எப்பயுமே இந்த இடத்துல ரொம்ப திடமான பொருட்கள் எப்பயுமே இந்த மிதுன லக்கணத்தை பொறுத்தளவுக்கு மெட்டீரியலாகவே வாங்குங்க. மெட்டீரியல் என்னென்னா ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, அதேமாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்குமா? நல்லாயிருக்கும். அடுத்து கடக லக்கணம் உணவு உற்பத்தி சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அக்ரி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் இருக்கு பாருங்கள், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். அதில் குறிப்பாக என்னென்னா இன்ட்ராடே பண்ணுறதுக்கு இந்த மகரமும் அடுத்தது கடகமும் ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப நல்லாவே இருக்குமா? ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்து இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். வாங்குறது விற்கிற அடிக்கடி செய்யக்கூடிய ராசி யார் அப்படின்னா இந்த கடக ராசியும் மகர ராசியும் தான். ஏஎல்பி கடக லக்கணம், ஏஎல்பி மகர லக்கணம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நான் சிம்ம லக்கணம் போகுது சார், சிம்ம லக்கணம் போணுச்சுன்னா எனக்கு கோல்டு சம்மந்தப்பட்டது, மெட்டல் மைனிங் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்குமா? நல்லாயிருக்கும். எப்பயுமே எனக்கு இந்த காலகட்டத்தில் நான் கோல்டு வாங்கி வைக்கலாமா சார்? நீங்கள் கோல்டோ சில்வரோ இல்லை எந்த மெட்டலாக இருந்தாலும் வாங்க முடியுமோ வாங்க முடியும். நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். இல்லை சார் எனக்கு இப்போ கன்னி லக்கணம் போகுது சார், 10 வருஷம் கன்னி லக்கணம் போகும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நான் பேங்கிங் ஐடி சம்மந்தப்பட்டது ரொம்ப நல்லாயிருக்கும், பேங்கிங் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். இதுதான் பெரிய விஷயம். இந்த கன்னி லக்கணத்துக்கு ஐடி சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், விப்ரோ, இம்போசிஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ஐடி நிறுவனங்கள், தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு சூப்பராக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு இப்போ துலா லக்கணம் போகுது, இப்போ நான் துலா லக்கணம் போகும்போது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பேங்கிங் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி துலா ராசி, துலா லக்கணமாக இருக்கணும்.
எதுக்கு? பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இதை பற்றி தான் பேசுகிறோம். நான் பொதுவாக விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசலை சார். 2025க்கா 2026க்கா 2030 அப்படிலாம் கிடையாது. பொதுவாகவே துலா லக்னம் துலா ராசினா பேங்கிங் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்குமா நல்லாயிருக்கும். இல்லை சார் நான் எனக்கு விருச்சிக லக்னம் போது இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதே மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு இப்போ தனுசு லக்னம் போகுது சார், நான் தனுசு லக்னம் வந்து டெலிகாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், எதிர்பாராத யோகத்தை கொடுக்கும் இந்த தனுசு லக்னம். பொதுவாகவே 12 லக்னம் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த தனுசு லக்னம் இன்ட்ராடே பண்ணும்போது கூடுதல் கவனமாக செலுத்தணும். என்ன அப்படின்னா, இவங்க பங்குச்சந்தை இந்த ஒரு ஷேர் மார்க்கெட் ஷேர் வந்து ஏறும்போது வாங்குவாங்க, இறங்கும்போது அவசரப்பட்டு விற்பாங்க. கொஞ்சம் அவசரம் இல்லாத நிலையை இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் எடுக்கணும். சார் எனக்கு மகர லக்னம் இருக்குது சார், இப்போ எனக்கு ஆயிலண்ட் கேஸு மகரமோ கும்பமோ போணுச்சுன்னா ஆயிலண்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் என்னுடைய முதலீடை இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை சார் நான் வந்து எனக்கு வந்து கும்பலக்கணம் போகுது. இப்போ இந்த கும்பலக்கணம் போகக்கூடிய காலகட்டங்களில் எனக்கு கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் இந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மைண்ட் சம்மந்தப்பட்டது, அப்படி இல்லைன்னா எனர்ஜி சம்மந்தப்பட்டது, சோலார் சம்மந்தப்பட்டது, இப்படி இந்த ஒரு எனர்ஜி சம்மந்தப்பட்ட ப்ராடக்டில் நான் என்னோடய செக்டரில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாம். அதேமாரி எனக்கு மீன லக்கணமாக போகும்போது ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி 12 மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் 12 லக்கணம் இருக்குது. 12 ஏஎல்பி லக்கணம் போகும்போது உங்கள் ஏஎல்பி என்ன போகுதோ அதுக்கு தகுந்தாற்போல் அதுக்கு தகுந்தாற்போல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பண முதலீடுகளை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். ஆனால் தனிப்பட்ட உங்களுடைய விருப்பு, உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இந்த பங்குச்சந்தையில் பணத்தை சம்பாதிக்கிறதும் பணத்தை விடுவதும் அது அவரவர் பொறுப்பு, அவரவர் ஜாதக விதிப்படி நடக்கும். அதாவது நாங்கள் பொதுவாக இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்தந்த இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் அந்த இடத்துல கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி